வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாம தோல்வியும் இல்ல, தோல்வி இல்லாம வெற்றியும் இல்ல. எனக்கு வந்துட்டு ஒரு 2014ல இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது. அந்த ஒரு மாயையில என்ன அப்படியே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி இருக்கேன்னு, படமும் சரியா போல, தோல்வி அடைஞ்சது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசிச்சேன். நான் தப்பா நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதை செலக்ட் பண்ணனா, அப்படி யோசிக்கும் போது என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணல. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம் உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட் ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன் 3 ஹிட் கொடுத்தேன் நானு. அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது.